அன்பான நேயர்களே, ஹஜ்ரத் ஸ்பாட்டிஃபை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஹஜ்ரத் அவர்களின் இறை வணக்கம் புத்தகம் 8ஆம் பகுதிக்கு உங்களை வரவேற்கிறோம். 4ஆம் பண்பு, தொழுகை முழுமை பெறுவதற்கு இறையச்சம் எனும் பண்பு தவிர்க்க முடியாத ஒன்று. மற்ற பண்புகளைப் போலவே இந்த பண்பையும் வளர்த்துக் கொள்வது அவசியமாகும். இறைவனுக்கு நீங்கள் கொடுக்கும் கண்ணியத்தின் அளவைப் பொறுத்தது உங்கள் உள்ளத்தில் இருக்கிற இறையச்சத்தின் அளவு. இங்கு நான் குறிப்பிடுவது ஆழ்ந்த கண்ணியத்தினால் தோன்றுகிற அச்சமே தவிர மனத்தின் பலவீனத்தினால் உருவெடுக்கிற அச்சமல்ல. இந்த அச்சம் மனிதனுக்கும் மிருகத்துக்கும் நடுவில் இருக்கிற திரையை கிழித்தெறியக்கூடியது. மனிதனின் முன்னேற்றத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு அவனை சோம்பேறியாக்கி உட்காரவ வைக்கும் சக்தி படைத்தது. எந்த காரியத்தையும் பல்லாயிரம் மடங்கு பெரிதுபடுத்திக் காட்டுவதன் மூலம் அவன் முயற்சிக்கு தடை விதிக்கும் வலிமை வாய்ந்தது. இத்தகைய அச்சத்திற்கு அடிமை பத்திரம் எழுதிக் கொடுத்தவர்கள் எப்போதும் பயந்து கொண்டுதான் இருப்பார்கள். பயமும் கவலையும் இல்லாமல் அவர்கள் வாழ்ந்த நாட்களை விரல் விட்டு எண்ணிவிடலாம். அவர்கள் காட்டு மிருகத்துக்கும் கத்தியை ஓங்கிப் பிடித்து நிற்பவனுக்கும் மட்டுமின்றி கண்கொட்டாமல் பார்க்கும் மனிதனுக்கும் கற்பனையில் தோன்றுகிற விளைவுகளுக்கும் கூட பயப்படுவார்கள். மொத்தத்தில் அவர்கள் நாள் ஒன்றுக்கு 1000 தடவை செத்துப் பிழைப்பவர்கள். இந்த அச்சத்துக்கு இஸ்லாம் அனுமதி கொடுக்கவில்லை என்பது மட்டுமல்ல, இறைவன் ஒருவனைத் தவிர்த்து வேறு யாருக்கும் எதற்கும் மனிதன் பயப்படக்கூடாது என்று தடையும் விதித்திருக்கிறது. அச்சம் என்பது குலவேற்றுமைக்கும் மதவேற்றுமைக்கும் அப்பால் பொதுவாக எல்லோரிடமும் காணப்படுகிற மனப்பண்புகளில் ஒன்று. மிக இளம் வயதிலிருந்தே வளர்ந்து வந்திருக்கும் இந்த பண்பை மனித இயற்கையில் ஒரு பகுதி என்று குறிப்பிடுவதில் தவறு கிடையாது. இந்த இயற்கைக்கு மனிதன் முரண்பட்டு நடக்க வேண்டும் என்பது இஸ்லாத்தின் போதனை அல்ல. பலவீனத்தினால் பிறக்கும் அச்சத்தை வலிமை மிக்க பண்பாக மாற்றுவதற்கு அது பாதை காட்டுகிறது. படைக்கப்பட்டவர்களுக்கும் படைக்கப்பட்டவற்றுக்கும் பயப்படாதீர்கள், படைத்தவனுக்கு பயப்படுங்கள் என்று. முறைப்படி இறைவனுக்கு பயப்படுகிற ஒருவன் வேறு யாருக்கும் எதற்கும் பயப்படுவதில்லை. தன் மனத்தில் இறையச்சத்துக்கு ஆழமாக இடம் கொடுத்துவிட்ட காரணத்தினால் மற்றவர்களுக்கும் மற்றவற்றுக்கும் எப்படி பயப்படுவது என்பதை அவன் மறந்து விடுகிறான். இறையச்சம் கொண்டவர்களே பெரிதும் துணிவுள்ளவர்கள் எனக் கூறப்படும் கருத்துக்கு வரலாற்று நூல்களில் காணக் கிடைக்கிற ஆதாரங்கள் கணக்கற்றவை. மக்களுக்கு ஞான மார்க்கத்தை கற்றுக் கொடுத்து கொண்டிருந்த ஒருவர் இறைவணக்கவர் இறைவணக்கத்திற்கென்று ஒதுக்கி வைத்திருந்த தனி அறை ஒன்றில் தொழுது கொண்டிருந்தார். முதல் ரக்கத்தை முடித்துவிட்டு 2ஆம் ரக்கத்தை துவங்கிய போது நச்சு பாம்பு ஒன்று அவரது காலடிகளுக்கு மத்தியில் பின்னாலிருந்து நுழைந்து முன்னால் வந்தது. சுஜூது செய்யும் இடத்தில் சிறிது நேரம் வளைந்து நெளிந்து விளையாடிற்று. அது அங்கிருந்து நழுவிச் செல்வதற்கும் அவர் அங்கு சுஜூது செய்வதற்கும் இடையில் இருந்ததெல்லாம் சில வினாடிகள்தான். முகத்தில் அச்சத்தின் ரேகை இல்லாமல், அசைவுகளில் சிறிதும் பரபரப்பு இல்லாமல், தமக்கே உரித்தான ஆழ்ந்த தளர்ச்சியுடன் அவர் தொழுது முடித்தபோது அவரது மாணாக்கர்களில் சிலர் வெளிரி போன முகத்துடன் அறை வாசலில் நின்று கொண்டிருந்தார்கள். என்ன செய்தி என்று கேட்டார் பெரியவர். பாம்பு, பெரிய பாம்பு, விஷப்பாம்பு தங்களுக்கு பின்னாலிருந்து வந்திருக்க வேண்டும். என்ன செய்வது என்று தெரியவில்லை. எங்கே அது சென்றது என்பதை எங்களால் கவனிக்க முடியவில்லை என்று துண்டு துண்டாக கூறிய மாணாக்கரில் சிலருக்கு கைகள் நடுங்கின. வேறு சிலருக்கு கைகளும் கால்களும் மட்டுமல்லாமல் நாவிலிருந்து வெளிவந்த வார்த்தைகளும் நடுங்கின. தொழுகையினால் தெளிவடைந்த அவரது முகத்தில் வியப்பு தெரிந்தது. நீங்கள் எல்லோரும் ஏன் இப்படி நடுங்கிக் கொண்டிருக்கிறீர்கள்? இறைவனால் படைக்கப்பட்ட 2 படைப்புக்கள் ஒன்றோடு ஒன்று நெருங்கி வந்தால் அங்கே பயப்படுவதற்கும் நடுங்குவதற்கும் என்ன இருக்கிறது என்று அவர் ஒன்றும் நடக்காதது போல் கேட்டபோது
மாணாக்கர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். உங்களில் இருவர் ஒருவரோடு ஒருவர் நெருங்கி நின்றால் அதை பார்த்து நடுங்குகிறவர்கள் யாரேனும் இருக்கிறார்களா? இல்லை, இல்லவே இல்லை. உடன் பதில் வந்தது. இறைவனின் படைப்புக்களான நானும் ஒரு நச்சரரவமும் நெருங்கியிருந்தால் நீங்கள் ஏன் பயப்பட வேண்டும்? பதில் வரவில்லை. 2ஆம் தடவையாக மாணவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். ஞானத்துறையில் முதிர்ந்த தேர்ச்சி பெற்ற அவர் தமக்கு எதிரில் இன்னும் நடுங்கிக் கொண்டிருந்தவர் களை பார்த்து பேசினார். அவர் பேசுவதை கொஞ்சம் கவனித்துக் கேளுங்கள். நான் விவரித்துக் கொண்டிருக்கிற பண்புக்கு அவர் பேச்சு மிகப் பொருத்தமாக விளக்கம் கொடுக்கும் என்பது என் நம்பிக்கை. பாம்புக்கும் தேலுக்கும் மனிதன் பயப்படுகிறான். அவை இரண்டும் மனிதனுக்கு பயப்படுகின்றன. உண்மையில் பாம்பை பார்த்து நடுங்குகிற மனிதனின் பயத்தையும் மனிதனைக் கண்டு விரைந்து தப்பியோடுகிற பாம்பின் பயத்தையும் நிறுத்துப் பார்க்க முடிந்தால் பாம்பை விட மனிதலே அதிகமாக பயப்படுகிறான் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். காரணம், பாம்புக்கு இல்லாத ஒன்று மனிதனுக்கு இறைவனால் கொடைவனால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாம்பை விட மனிதன் உயர்ந்து நிற்க வேண்டும் என்பதற்காக. முறையான பயிற்சியுள்ளவர்களுக்கு அது மிகப் பெரும் வழிகாட்டி. என்றாலும் அதனை சரியான பயிற்சிக்கு உட்படுத்தாத காரணத்தினால் அது எறும்பை யானையாகக் காட்டுகிறது, துரும்பை தூணாகச் சித்திரிக்கிறது. மனித வாடைக்கே பயப்படுகிற பாம்பை இஸ்ராயீலாக பெரிதுபடுத்துகிறது. மற்ற படைப்புகளுக்கு மாறாக மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கற்பனையைத்தான் குறிப்பிடுகிறேன். நீங்கள் எல்லாரும் ஏன் இப்படி நடுங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று நான் கேட்டதற்கு, எங்கள் கற்பனை எங்களை நடுங்க வைத்துக் கொண்டிருக்கிறது என்று நீங்கள் பதில் கொடுத்திருந்தால் நான் பெரிதும் மகிழ்ச்சியடைந்திருப்பேன். உங்களுக்கு உண்மை தெரியவில்லையா? அல்லது நடுக்கம் நிற்காத காரணத்தினால் உங்களால் பதில் சொல்ல முடியவில்லையா? இதுவும் இல்லை என்றால் உங்களைப் போலவே நானும் நடந்து போன ஒன்றை நினைத்து கற்பனையை அரவணைத்துக் கொண்டு லுகர் தொழுகையிலிருந்து அசர் தொழுகை வரை நடுங்கிக் கொண்டிருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களா? என் மீது பாம்பு உரசினாலும் பாம்பை தூக்கி எடுத்து என் மடியில் நான் போட்டுக்கொண்டாலும் இறைவனின் கட்டளையில் ஒருபோதும் மாறுதல் ஏற்பட முடியாது. இறைவனின் அனுமதியில்லாமல் அணுக்கூட அசைவதில்லை என்ற வசனத்தை திருக்குர் ஆனில் நீங்கள் பார்த்ததில்லையா? மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்யும் வழியில் பெருமானாரும் அபூபக்ரலி அவர்களும் சவ்ர் குகையில் மறைந்திருந்தபோது பாம்பு புற்றுக்கும் அவர்களுக்கும் அதிக தூரமில்லை. அவர்களை வலை போட்டு தேடிக் கொண்டிருந்தவர்கள் குகைக்கு அருகில் வந்துவிட்டார்கள் என்பதை உணர்ந்த நபித்தோழரின் முகத்தில் அச்சத்தின் முத்திரை தெரிந்தது. அப்போது பயப்படாதீர்கள், இறைவன் நம்முடன் இருக்கிறான் என்று பெருமானார் கூறினார்கள் என்பது உங்களுக்கு புதிய செய்தி அல்ல. அங்கு இங்கு என்று சொல்ல முடியாதபடி எங்கும் நிறைந்த இறைவன் எங்கும் இருக்கிறான் என்பதை உங்களால் நம்ப முடியவில்லையா? உங்கள் நிலையை நினைத்து பெரிதும் வருந்துகிறேன். எதற்கு யாருக்கு பயப்பட வேண்டியதில்லையோ அதற்கு அவர்களுக்கு பயப்படுகிறீர்கள். காரணம், யாருக்கு பயப்பட வேண்டுமோ அவனுக்கு நீங்கள் பயப்படுவதில்லை. உங்களுக்கு ஓர் உதாரணம் சொல்கிறேன். பசி எனும் உணர்வை எடுத்துக் கொள்ளுங்கள். இதன் கொடுமையை அறவே அனுபவிக்காதவர் உங்களில் எவருமில்லை. ஒரு மனிதனுக்கு பசி வந்துவிட்டால் அவன் மீது குற்றம் சுமத்த முடியாது. ஆனால் தன் பசியை தீர்த்துக் கொள்வதற்காக அவன் திருடினால் சட்டம் அவனை தண்டிக்கத் தவறாது. தன் வீட்டில் வயிறு புடைக்கச் சாப்பிடுகிறவன் மற்றவரின் வீட்டில் தயாரிக்கப்படும் உணவை பார்த்து ஆசைப்படமாட்டான். அவன் பசிக்காகத் திருடுகிறானென்றால் அல்லது மற்றவர் தின்பதை பார்த்து ஆசைப்படுகிறானென்றால் அவன் தன் வீட்டில் முறைப்படி சாப்பிடவில்லை என்று அர்த்தம். இதுபோலவே நீங்கள் பாம்புக்கும் பக்கத்து வீட்டில் வளர்க்கப்படுகிற மாட்டுக்கும் பயப்படுகிறீர்களென்றால் அவற்றை படைத்த இறைவனுக்கு நீங்கள் பயப்படவில்லை என்பது பொருள்.
எனவே இறைவனுக்கு பயப்படுங்கள். அனைத்தும் உங்களுக்கு பயப்படும். மற்ற யாருக்கும் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் உங்களுக்கு ஏற்படாது. எச்சரிக்கிறேன், நீங்கள் இறைவனுக்கு பயப்படவில்லை என்றால் உலகிலுள்ள அனைத்துக்கும் பயப்பட வேண்டிய நிலைமை உங்களுக்கு ஏற்படும். பக்தாதைச் சேர்ந்த ஞானியின் பேச்சு தொழுகை சிறப்படைவதற்கு தேவையான பண்புகளில் ஒன்றான இறையச்சத்துக்கு போதுமான அளவு விளக்கம் கொடுத்துவிட்டது. இறை வணக்கத்தின் போது உங்கள் உள்ளத்தில் எப்படிப்பட்ட அச்சம் நிரம்பியிருக்க வேண்டும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டிருப்பீர்கள் என்று எண்ணுகிறேன். மீண்டும் கூறுகிறேன், ஆழமான கண்ணியத்தினால் பிறக்கிற அச்சமே நான் வலியுறுத்தும் பண்பு. விஷஜந்துக்களையும் வனவிலங்குகளையும் மிருக குணம் படைத்த மனிதர்களையும் நீங்கள் நெருங்கும்போது உங்கள் மனத்தில் தோன்றுகிற அச்சத்தை நான் குறிப்பிடவில்லை. பலவீனப்பட்ட மனத்திலும் பயிற்சிக்கு உட்படாத உள்ளத்திலும் தோன்றுகிற நடுக்கத்தை நான் குறிப்பிடவில்லை. இவை இரண்டும் ஒன்றுக்கொன்று மாறுபட்டவை என்பதை நினைவில் பதித்துக் கொள்ளுங்கள். முன்னது இறைவணக்கத்தில் உயிரோட்டத்தை தோற்றுவிக்கிற அதே நேரத்தில் பின்னது தொழுகையின் நோக்கத்தையே கட்டோடு அழித்துவிடும் என்பதை மறந்துவிடாதீர்கள். தன்னையும் தன் வலிமையையும் உணராத காரணத்தால் தலை துக்குகிற இந்த அச்சத்துக்கு ஒருவன் தன் தொழுகையில் சிறிதேனும் இடம் கொடுத்தால் அது அவன் தொழுகையின் நோக்கத்தையே அழித்துவிடும் என்பது மட்டுமல்ல, இதுவரை நான் வரிசைப்படுத்திய பண்புகளையும் அடுத்து எழுதப்போகும் பண்புகளையும் இருந்த இடம் தெரியாமல் துரத்தியடித்துவிடும். இங்கு அச்சம் எனப்படும் உணர்வு இரண்டாக பிரிக்கப்படுகிறது. அவற்றில் ஒன்று வரவேற்கத் தகுந்தது, பெருமுயற்சி எடுத்தேனும் வளர்க்கப்பட வேண்டியது. மற்றொன்று வெறுக்கத் தகுந்தது, கடினமான பயிற்சியின் வழியிலேனும் நசுக்கப்பட வேண்டியது. கடன்காரனுக்கு பயப்படுகிறவர்களும் பிச்சைக்காரனின் தொல்லைக்கு பயப்படுகிறவர்களும் கீழ்த்தரமான அச்சத்துக்கு அடிமைப்பட்டவர்கள். அவர்கள் இறை வணக்கத்தை மேற்கொள்ளும்போது அவர்களின் எண்ணத்தில் கடன்காரனும் பிச்சைக்காரனும் கைகோத்து நிற்பார்களே தவிர செல்வத்தையும் வறுமையையும் எண்ணத்துக்கும் செயலுக்கும் பின்னால் அமைத்து வைத்து எல்லாருக்கும் தன் பேரன்பை அள்ளிக் கொடுத்து கொண்டிருக்கிற இறைவனை சிறிது நேரம் கூட அவர்களால் நினைத்து பார்க்க முடியாது. நிலைமை இப்படி இருக்கும்போது இறைவனை வணங்குகிறேன் என்று அவர்களால் எப்படி கூற முடியும்? அவர்களை பார்த்து, நீங்கள் சொல்வது சுத்தமான பொய், இறைவனை நீங்கள் வணங்கவே இல்லை, உங்கள் தொழுகை முடியும் வரை பரபரப்புடன் காத்து கொண்டிருக்கிற அந்த பணக்காரனைத்தான் வணங்கியிருக்கிறீர்கள் என்று நீங்கள் குற்றம் சாட்டினால், அல்லது பள்ளிக்குள் நுழையும் தருணத்தில் உங்களை வழிமறித்து யாசகம் கேட்டு தொல்லை கொடுத்த அந்த வயோதிகனைத்தான் நீங்கள் இவ்வளவு நேரம் வணங்கியிருக்கிறீர்கள் என்று எடுத்து கூறினால் உடனே அவர்கள் கொஞ்சமும் தயங்காமல் மறுப்பு தெரிவிப்பார்கள். தாம் செய்த தவற்றை பகிரங்கமாக ஒப்புக்கொள்ளும் துணிவு மக்களில் பெரும்பாலோருக்கு கிடையாது. சில நேரங்களில் அவர்கள் தம் தவற்றையும் அதற்கான காரணத்தையும் அறவே தெரிந்து கொள்வதில்லை. இத்தகைய நிலையிலிருக்கும் மனிதன் இறை வணக்கத்தில் ஈடுபட்டால் அவன் எண்ண ஓட்டம் எப்படி இருக்கும் என்று கற்பனை செய்து பாருங்கள். கிப்லாவை முன்னோக்கி நின்று அல்லாஹு அக்பர் என்று சொல்கிறான். இல்லை, பழக்கத்துக்கு அடிமைப்பட்ட நாவு அவனுக்கே தெரியாமல் இந்த வார்த்தைகளை உதிர்க்கிறது. தன் நாவின் விளையாட்டை அவனால் புரிந்து கொள்ள முடியாது. ஏனெனில் சற்று தூரத்தில் உட்கார்ந்திருந்த கடன்காரனின் கூர்மையான பார்வை தன்மீது விழுந்து விட்டது என்பதை அவன் ஆரம்பத்திலேயே தெரிந்து கொண்டான். இந்த தடவை அவனுக்கு எப்படி பதில் சொல்வது, எத்தனை நாள் தவணை கேட்பது? பலமுறை தவணை கொடுத்துவிட்ட அவன் இப்போது எப்படி தவணை கொடுப்பான் என்று யோசனை செய்து கொண்டிருக்கும் போதே அல்லாஹு அக்பர் என்று அவன் நாவு சொல்லிவிட்டது. அவன் நேராக நிமிர்ந்து நின்றதும் அப்படிச் சொல்வது அவன் நாவுக்கு பழக்கமாகிவிட்டது. இங்கு சிறிதும் கவனமில்லாத நிலையில் தொழுகை துவக்கப்பட்டிருக்கிறது. எனவே
முதற் பண்பு செத்துப் போய்விட்டது. வேண்டுமானால் முதலடியே கோணலாக அமைந்து விட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள். இதனால் மற்ற பண்புகள் தோன்றும் வாய்ப்பு அழிந்து போகிறது. அல்லது கீழ்த்தரமான அச்சம் தொழுகையின் உயிருக்கே ஆபத்தை தோற்றுவித்து விடுகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். இது இன்னும் பொருத்தமாக இருக்கும் என்பது மட்டுமல்ல, சிந்தனை செய்கிற எவரும் மறுக்கத் துணியாத உண்மையுமாகும். எனவே உங்கள் தொழுகையில் இருக்க வேண்டியது இறைவனுக்கு நீங்கள் கொடுக்கிற கண்ணியத்தினால் உங்கள் மனத்தில் தோன்றுகிற அச்சமே தவிர மேற்குறிப்பிட்ட கீழ்த்தரமான அச்சம் அல்ல. இஸ்லாமிய இலக்கியத்தில் இறையச்சம் என குறிக்கப்படுகிற இந்த அச்சம் சற்று முன்னர் நான் குறிப்பிட்டபடி இறைவனுக்கு நீங்கள் அளிக்கும் கண்ணியத்தினால் உருவாகிறது. கண்ணியம் எனும் பண்பு படைக்கப்பட்டவன் தன்னை படைத்து உலகத்துக்கு அனுப்பிய எஜமானனை பற்றி சிறிதளவேனும் புரிந்து கொள்வதால் தோன்றுகிறது. புரிந்து கொள்வது எனும் பண்பு தொழுகையில் செலுத்தப்படுகிற ஆழ்ந்த கவனத்தினால் மலர்கிறது. கவனம், தெளிவு, கண்ணியம், அச்சம் ஆகிய இந்த 4 பண்புகளும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து நிற்கின்றன. அவற்றில் ஒன்றை வளர்த்தால் மற்றொன்று தானாகவே வளரும். ஒன்றை அழித்தால் மற்றொன்றை அல்லது மற்ற அனைத்தையும் இல்லாமைக்கு அனுப்ப வேண்டிய நிலை ஏற்படும். எனவே ஏற்கனவே எடுத்துக்காட்டப்பட்ட ஞானி சுஃப்யான் சவரியின் போதனையை எண்ணத்தில் நிலைப்படுத்திக் கொண்டு அடுத்த பண்புக்கு வாருங்கள். ஒரு மனிதனின் தொழுகையில் பயபக்தி இல்லை என்றால் அவன் தொழுகை வீணாகிவிட்டது. இதோடு 4ஆம் பண்பு நிறைவு பெறுகிறது. இறை வணக்கம் அடுத்த பகுதியில் 5ஆம் பண்பு கேட்கலாம். நன்றி. வஸ்ஸலாம்.